வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருட்கோயிலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா, கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் 27 நட்சத்திரக்காரர்களோடும் கொண்டுள்ள தொடர்பு என்ன, எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் அவர்கள் சுப பலன்களை பெறுகிறார்கள், எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் அவர்கள் சிற்சில சங்கடங்களையும் அனுபவங்களையும் கிடைக்கப் பெறுகிறார்கள் என்பதையெல்லாம் பற்றி தெளிவாக காணவிருக்கின்றோம். பொதுவாகவே ஒரு நட்சத்திரத்தில் ஜனிக்கக்கூடிய ஒரு நபர் மற்ற அனைத்து நட்சத்திரக்காரர்களோடும் ஒரு வாழ்வியலை வாழ்ந்து கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் அனைத்து நட்சத்திரக்காரர்களாலும் நற்பலன்களை பெறுகிறோமா என்பது கேள்விக்குறிதான். ஒரு சில நட்சத்திரக்காரர்கள்ட்ட என்னதான் கோவப்பட்டாலும் அவர்கள் நம்மளை விட்டு விலகிறது இல்லை. ஒரு சில நட்சத்திரக்காரர்கள்ட்ட என்னதான் இணக்கமாக பழகினாலும் அவர்கள் நம்மோடு ஒத்து போகிறதில்லை. அப்ப ஒரு சில நட்சத்திரக்காரர்களால் மட்டும்தான் நாம நற்பலன்களை பெறுகிறோம், ஒரு சில நட்சத்திரக்காரர்களால் நற்பலன்களை பெறுவது. அந்த அடிப்படையில கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உத்திரம் மற்றும் உத்திராட நட்சத்திரக்காரர்களோடு எவ்வகையான உறவினை பெறுகிறார்கள் பார்க்கும் பொழுது இவர்கள் மிகச்சிறந்த உறவுகளாக இருக்கின்றனர், நட்புகளாக இருக்கின்றனர். இந்த நட்சத்திரத்துல குடும்பத்துல உறுப்பினர்கள் கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எல்லா நல்லது கெட்டதிலையும் பங்கு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போல பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களைப் போலவே பண்புள்ளவர்களாக இருக்கிறார்கள், உங்களுக்கு இணக்கமாக பழகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உங்க குணாதிசயம் அவங்கள்ட்ட இருக்கும். இவர்களை பொறுத்தவரை எல்லா நல்லது கெட்டதிலையும் கலந்துக்கிறாங்க. துக்க நிகழ்வுகளில் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறார்கள், சந்தோஷ நிகழ்வுகளில் உங்களோடு இணைந்து கொண்டாடுகிறார்கள். இவர்களை பொறுத்தவரை ஒரு சில இடங்களை நாம தள்ளி வைக்கணும். எங்க அப்படின்னா, முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது இவர்கள்ட்ட இருந்து ஆலோசனை கேட்டு செஞ்சோம்னா அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கிறது இல்லை. ஏன்னா இவர்கள் உங்களைப் போலவே சிந்திக்கக்கூடியவர்கள். அதனால முக்கியமான முடிவு எடுக்கும் போது பல்வேறு கோணங்கள்ல சிந்திச்சா மட்டும்தான் அது ஒரு சரியான தீர்வு நோக்கி செல்லும். அந்த அடிப்படையில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது இவர்களிடமிருந்து சற்று தள்ளி இருப்பது நல்லது. அந்த முடிவுகளை இவங்கள்ட்ட கலந்து ஆலோசிச்சு பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு சரியா இருக்காது. மற்றபடி எல்லா விதத்திலும் நல்ல நண்பர்கள். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டீங்கன்னா ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரக்காரர்கள் மிகச்சிறந்த உறவுகள். நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுக்கும் உங்களோடு ஒத்துழைக்கக்கூடியவர்கள், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை ஏற்று அதற்கு உதவி புரியக்கூடியவர்கள், பண உதவி உங்களுக்கு செய்யக்கூடியவர்கள், பொருளாதார வாய்ப்பினை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள், நன்றாக பழகக்கூடியவர்கள், துக்க காரியங்களில் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடியவர்கள், சந்தோஷ காரியங்களில் உங்களோடு இணைந்து கொண்டாடக்கூடியவர்கள், புதிய பணி வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கக்கூடியவர்கள், எல்லா நிலையிலும் மிகச்சிறந்த நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரக்காரர்கள். இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் மிகச் சிறப்பான உறவுகளாக உங்களுக்கு அமைகிறார்கள். நல்ல உறவுகள், புண்ணியத்தால் சேர்த்த நட்புன்னு கூட இவர்களை சொல்லலாம். எல்லா நிலையிலும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள். நீங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு விசுவாசமா இருக்கீங்களோ இல்லையோ அவங்க உங்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனா இவர்களை பொறுத்தவரை என்னன்னா கொஞ்சம் சுயநலம் மிக்கவர்கள், உங்களை பல இடங்கள்ல பயன்படுத்திக்க கூடியவர்கள், தன்னுடைய காரியங்களுக்காக உங்களை பயன்படுத்துவாங்க. மற்றபடி உங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு பண்ண மாட்டாங்க. ஆனால் உங்களை பயன்படுத்திப்பாங்க, அவங்களுடைய சுயநலத்திற்காக, தன்னுடைய பணிக்காக உங்களை பயன்படுத்திக் கொள்வார். அதிகப்படியா ஆன்மீக பயணம்ங்கிறது இவர்களோடு தான் நீங்க பண்ணுவீங்க. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இவர்களோடு இணக்கமாக இருப்பீர்கள். உங்களுக்கு நல்ல ஆலோசகர்களா இருப்பாங்க. பல இடங்கள்ல உங்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கக்கூடியவர்கள், நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடியவர்களா இவர்கள் இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் உங்களை பயன்படுத்திப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி எல்லா விதத்திலும் நல்ல நண்பர்கள். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா பூசம், அனுஷம், உத்திரட்டாதி மிகச்சிறந்த நண்பர்களாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள். எல்லா நிலையிலும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியவர்கள், பண உதவி செய்யக்கூடியவர்கள், புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி தரக்கூடியவர்கள், பல்வேறு தொழில் வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கக்கூடியவர்கள். ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கணும்னா இவர்களை மாதிரி ஆட்கள்கிட்ட தான் நீங்க கேட்கணும். நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சீங்க அப்படின்னா அதை விட பல மடங்கு ஆழமாக அதை யோசிச்சு உங்களுக்கு முடிவை சொல்லக்கூடியவர்கள். உங்க இடத்துல இருந்து முடிவெடுத்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இவர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள். எல்லா விதத்திலையுமே இவர்களுடைய முடிவு உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். உங்க விஷயத்துல கொஞ்சம் பொசசிவா இருக்கக்கூடியவர்கள், உங்களின் அதீத அன்பை எதிர்பார்க்கக்கூடியவர்கள். மற்றபடி எல்லா விதத்திலும் மிகச்சிறந்த நண்பர்கள். இவர்கள்லாம் நீங்க பர்சனல் அட்வைசர் மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட லைஃப் நல்லா இருக்கும். எல்லா நிலையிலும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியவர்கள். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா மகம், மூலம், அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மிகச் சிறப்பான நண்பர்கள். புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கக்கூடியவர்கள். முதல்ல நீங்க
வேலைக்கு போனீங்க அப்படின்னா அந்த வேலை வாய்ப்பை வழங்கக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்களா இருப்பாங்க. உங்களை முழுமையா நம்புவாங்க, உங்களுடைய திறமையை நம்புவாங்க. இவர்கள் ஓனரா இருந்தாங்கன்னா உங்களுக்கு நிறைய பணி வாய்ப்புகளை, அதாவது முக்கியமான பொறுப்புகளே உங்கள்கிட்ட ஒப்படைப்பாங்க, நிறுவனத்தையே உங்கள்கிட்ட ஒப்படைப்பாங்க நீங்க பாத்துக்க சொல்லி. இவர்கள் உங்களுக்கு மேனேஜரா இருந்தாங்கன்னா ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உங்களை நம்பி ஒப்படைப்பாங்க. எல்லா நிலையிலும் உங்களை நம்பக்கூடியவர்கள், உங்களை நம்பி புதிய வாய்ப்புகளை வழங்கக்கூடியவர்கள், பொருளாதாரம் சார்ந்த நண்பர்கள்னே உங்களை சொல்லலாம். எல்லா நிலையிலும் உங்களுக்கு பொருளாதார வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள். இவங்கெல்லாம் பிசினஸ் பார்ட்னரா வச்சிருந்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும், பொருளாதாரம் சிறப்பா இருக்கும், உங்களுடைய தொழில் சிறப்பா இருக்கும். உங்களிடம் உரிமையோடு கோபப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. அடுத்தபடியா பார்த்துக்கிட்டீங்கன்னா பூரம், பரணி, பூராட நட்சத்திரக்காரர்கள். இந்த 3 நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மிகச் சிறப்பான நண்பர்களாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள். உங்கள்கிட்ட எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க, உங்கள் மீது அலாதியான அன்பை செலுத்தக்கூடியவர்கள், உணர்வுபூர்வமான நண்பர்கள்னு கூட இவர்களை சொல்லலாம். எதையும் எதிர்பார்க்காம உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. இவர்களை பொறுத்தவரை நீங்க எவ்வளவு கோவப்பட்டாலும் 2 நாள் கோபமா இருப்பாங்க, திரும்ப உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. உங்களை பற்றி விளம்பரப்படுத்தக்கூடியவர்கள், உங்களுடைய நல்ல குணாதிசயங்களை பத்தி ஒரு 4 பேர்ட்டு சொல்லுவாங்க. அடிக்கடி சந்திக்கக்கூடிய நபர்களாக இவர்கள் இருப்பார்கள். உங்களுடைய சுகதுக்க அனுபவங்களை இல்ல சந்தோஷமா பேசுனாலும் இவர்கள் கூட தான் பேசுவீங்க, சோகத்தை வெளிப்படுத்தினாலும் இவர்கள் கூட தான் பேசுவீங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள். இவர்களை பொறுத்தவரை பண பரிவர்த்தனை மட்டும் உங்ககிட்ட பண்ண மாட்டாங்க, அதை இவர்கள்ட்ட எதிர்பார்க்க வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் இவர்கள்ட்ட இருக்காது. மற்றபடி எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல நண்பர்களாக இருப்பார்கள், குடும்ப நண்பர்களாகவே இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் எல்லாம் நீங்க பர்சனல் செக்ரட்டரியா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை பத்தி பலரிடமும் பலவிதமாக நல்ல விதமாக சொல்லி உங்களுடைய மதிப்பை இவர்கள் கூட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். அரசியல் தலைவர்கள்லாம் இந்த மாதிரியான நபர்களை தொண்டர்களா வச்சுக்கணும், அருகில் வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்கள் இவங்கெல்லாம் எல்லா விதத்திலும் மிகச்சிறந்த நண்பர்களாக இருக்கக்கூடியவர். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா மிருகசிரீஷம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள். இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மிகச்சிறந்த நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள். ஆனா இவர்களை பொறுத்தவரை என்னன்னா, இவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை உங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது. நல்ல ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள், ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய திட்டங்களை நீங்க அப்படியே பயன்படுத்துனீங்கன்னா, அந்த ஆலோசனையை அப்படியே நீங்க நடைமுறைப்படுத்துனீங்கன்னா பல்வேறு சிக்கல்களை சந்திக்க வேண்டி வந்துடும். ஏன்னா இவர்கள் தன்னுடைய இடத்திலிருந்தே சிந்திக்கக்கூடியவர்கள். தனக்கு சரியா வந்துச்சுன்னா அது உங்களுக்கும் சரியா வரும்னு நினைக்கக்கூடியவர்கள். ஆனா அது ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கு அதனால சிக்கல்ல முடிஞ்சிடும். அதனால இவர்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளை உள்வாங்கி நீங்க அதை ஒரு முறைக்கு 2 முறை ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் நீங்க அதை நடைமுறைப்படுத்தணும். மற்றபடி எல்லா விதத்திலும் நல்ல நண்பர்கள், உங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கக்கூடியவர்கள், நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க உங்களை, பல இடங்கள்ல உங்களுக்கு தைரியம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நல்ல நண்பர்கள். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மிகச்சிறந்த நண்பர்கள். உங்களுக்கு எல்லா விதத்திலும் உங்களோடு இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியவர்கள். ஆனா இவர்களை பொறுத்தவரை உங்கள் திறமையின் மீதான நம்பிக்கைங்கிறது ரொம்ப குறைவு. உங்களை அதிகப்படியா நம்ப மாட்டாங்க. நீங்க ஏதாவது ஒரு பணி சொன்னீங்க அப்படின்னா அதை ரொம்ப அலட்சியப்படுத்துவாங்க, செஞ்சு முடிக்க மாட்டாங்க. உங்கள் மீது அன்பு இருக்கும், ஆனாலும் உங்கள் மீது பயம் இருக்காது. இந்த இடத்துலயும் நீங்க ஏதாவது ஒரு பணி கொடுத்துருந்தீங்கன்னா அதை செய்ய முடியல அப்படிங்கிறத ரொம்ப கேஷுவலா உங்கள்கிட்ட பதில் சொல்லுவாங்க. இவர்களை பொறுத்தவரை பணியாளர்களா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய வேலைகளை இவர்கள் சரியா செய்ய மாட்டாங்க. அதனால இவர்களை பொறுத்தவரை நம்பி எந்த ஒரு பணியும் ஒப்படைக்கிற விஷயத்துல ரொம்ப கவனத்தோட இருக்கணும். மற்றபடி எல்லா விதத்திலும் நல்ல நண்பர்கள், எல்லா விதத்திலும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், உங்களுக்கு எதிராக எதையும் செய்யாதவர்கள். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எந்த விதத்திலும் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரக்காரர்கள் கிடையாது. இவர்களோடு கூடுதல் விழிப்புணர்வோடு பழகுதல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் சொல்லக்கூடிய ரகசியங்களை வெளியில் சொல்லக்கூடியவர்கள், உங்களுக்கு எதிரிகளாக மாறக்கூடியவர்கள், துரோகிகளாக மாறக்கூடியவர்கள். உங்க முகத்துக்கு முன்னால ஒண்ணு பேசுவாங்க, முகத்துக்கு பின்னால ஒண்ணு பேசுவாங்க. இவர்கள்ட்ட முடிஞ்ச வரைக்கும் உங்களை பற்றின பர்சனல் தகவல்களை அதிகப்படியா பகிர வேண்டாம். அது என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு சிக்கல் தான். இவர்களை பொறுத்தவரை பர்சனல் செக்ரட்டரியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை பல்வேறு சங்கடங்களை கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இவர்களை காதல் செய்தால் காதல் தோல்வியிட முடியும், பல்வேறு மன உளைச்சல்களை சந்திக்க நேரிடும். அதே போல இவர்களை திருமணம் செய்தால் ஏன்டா இவர்களை திருமணம் செஞ்சோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பல்வேறு சங்கடங்களை சந்திக்க வேண்டி வரும். வாழ்க்கை ஒரு நிறைவுறாத சூழல் ஒரு சிலருக்கு.
இவர்களோடு பார்ட்னர்ஷிப் போட்டு பிசினஸ் பண்ணீங்கன்னா அந்த வணிகமானது சிக்கல்ல முடியும். உங்களை அதிகம் விமர்சிக்கக்கூடியவர்கள் இவர்கள். எந்த விதத்திலும் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் கிடையாது. இவர்களை வாழ்க்கையில நாம புறக்கணிக்க முடியாது. அதனால இவர்களோடு பழகும் போது கூடுதல் விழிப்புணர்வோடு பழகுதல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். முழுக்க முழுக்க ஆய்வின் அடிப்படையில் நடைமுறை வாழ்வியலோடு ஒப்பிட்டு செய்யப்பட்ட பதிவு இது. உங்கள் வாழ்வில் இது போன்ற நட்சத்திரக்காரர்களால் ஏதேனும் அனுபவங்கள் ஏற்பட்டிருப்பின் மறக்காமல் கமெண்ட்ல பதிவிடுங்க. பொது வாழ்வில் இருக்கக்கூடியவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய விதமாக செய்யப்பட்டுள்ள பதிவு இது. இதனை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைவிற்கேற்ப இன்னும் சில நல்ல உறவுகளும் அமையலாம், சில அனுபவம் கொடுக்கக்கூடிய உறவுகளும் அமையலாம். ஆகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்யக்கூடிய செயல்களை மிகச் சிறப்பாக செய்வதன் மூலம் மகிழ்ச்சியுடன் வாழ்வீராக. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.